வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, ஸ்ரீகிருஷ்ணரோ ராதையை காதலித்தாலும் திருமணம் செய்யாதது ஏன் என்ற ரகசியம் தெரியுமா? This video is sponsored by BuyMode e-shopping application. நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு, மென்ஸ்க்கு, விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள், ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள். அண்ட் தென் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கிருஷ்ணர் என்ற பெயரை சொன்னாலே அடுத்து ஒட்டி பிறந்த வார்த்தை போல நம்முடைய மனதிற்குள் ஓடும் ஒரு வார்த்தை தான் ராதை என்பது. இவர்கள் இருவருக்கும் அப்படி என்னதான் உறவிருந்தது? காதலுக்கு உதாரணமாக இருவரும் சொல்லப்பட்டாலும் கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதே சமயம் கிருஷ்ணர் மற்ற பெண்களை திருமணம் செய்து கொண்ட பின்னரும் கூட இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த உறவு தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. இதற்கு என்னதான் அர்த்தம் என்ற குழப்பம் இல்லாதவர்களே இருக்க முடியாது. இதனை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். ஒரு நாள் ராதையே கிருஷ்ணரிடம் கேட்டார், கிருஷ்ணா, நீங்கள் ஏன் ராதையை காதலிக்கிறீர்கள்? ஆனால் திருமணம் என்று வருகிற பொழுது மட்டும் என்னை விட்டுவிட்டு மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்கிறீர்களே என்று. அதற்கு கிருஷ்ணரோ மிகவும் சுவாரஸ்யமாக ஒரு பதிலை தந்தார் ராதையிடம். திருமணம் எப்பொழுதும் இரண்டு நபர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒன்று. அது ஒரு ஒப்பந்தம். ஆனால் அது எப்பொழுதுமே இரண்டு உயிராகத்தான் இருக்க முடியும். ஆனால் காதல் என்பது அப்படி அல்ல. அது ஒரு உயிராக மட்டும் தான் இருக்க முடியும். நாம் இருவரும் எப்பொழுதும் ஒரே உயிர்தான், இரண்டு நபர்கள் அல்ல. நமக்கிடையே தேவலோக பந்தம் இருக்கிறது. ஆனால் பூலோக திருமணம் நம் இருவருக்கும் இடையே சாத்தியமில்லாத ஒன்றென்று கூறினாராம் கிருஷ்ணர். கணவன் மனைவி ஆக முடியாது என்று கிருஷ்ணர் சொன்னாலும் ராதைக்கு ஒரு சத்தியம் மட்டும் செய்து கொடுத்திருந்தாள். அது என்னவென்றால், இந்த உலகத்தில் யார் ஒருவர் என்னை பற்றி நினைத்தாலும் என்னுடைய பெயருக்கு முன்னால் உன்னுடைய பெயர்தான் அவர்களுடைய நினைவுக்கு வரும். என் பெயருக்கு முன்னால் ராதை கிருஷ்ணர் என்று உன்னுடைய பெயரைத்தான் சொல்லுவார்கள். என்னுடைய மற்ற எந்த மனைவியருடைய பெயரும் ஞாபகத்திற்கு வராது. ஏனென்றால் உன்னுடைய அளவிட முடியாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத காதலுக்கு முன்பு மற்ற எதுவும் இந்த உலகத்தில் பெரியதே இல்லை என்றாராம். ராதை மற்றும் கிருஷ்ணருக்கிடையே இருந்த காதலுக்கு பாராக்கியா என்ற பெயர் உண்டு. கணவன் மனைவி போல வாழ்ந்தாலும் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. கிருஷ்ணரை மறக்க முடியவில்லை. ஏனெனில் இருவரும் சிறு வயது முதலே நண்பர்களாக இருந்தனர். அதனால் ராதையால் கிருஷ்ணரை மறக்க முடியவில்லை. எப்பொழுதுமே கிருஷ்ணருக்கு என்றால் ஓடி வந்து நிற்பாள் ராதை. கிருஷ்ணரும் அவளுடன் சேர்ந்து விளையாடுவார். எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி, எந்த சங்கடமும் இல்லாமல் ஆண் பெண் கிஷோரா கிஷோரி விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்க மற்றும் ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. அது என்னவெனில், கிருஷ்ணரோ சிறு வயதில் இருக்கும் பொழுதே ராதை தான் கிருஷ்ணருக்கு துணையாக வீட்டில் இருப்பாளாம். அப்படி இருக்கும் பொழுது பிருந்தாவனம் முழுக்க நடந்து கொண்டும் சுற்றி கொண்டும் திரிவார்களாம். இருவரும் ஆலமரத்தடியில் இறைப்பாடி கொண்டிருந்தார்களாம். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் காதல் வயப்பட்ட நிலையில் பிரம்மன், முனிவர்கள் மற்றும் விருந்தினர்களுடன் தேவலோகத்தில் இருந்து வந்து இறங்கினார்களாம். அவர்களுக்கு இடையே திருமணமும் நடந்ததாம். அதில் பிரம்மனும் தன்னுடைய பங்கிற்கு தன்னுடைய கலை திறமையை காண்பித்தாராம். இப்படியும் ஒரு கதையுண்டு. மரத்தடியில் இருவருக்கும் திருமணம் வேத மரபின்படி முடிந்தது. அக்னியை வலம் வரும் பொழுது ராதையின் சேலை நுனியோ கிருஷ்ணருடைய வேட்டியுடன் முடிச்சு போடப்பட்டிருந்தது. திருமண வைபோகம் முடிந்ததும் அங்கிருந்த அனைவரும் இடதுபுறமாக நகர்ந்து நின்று கொண்டனர். அப்பொழுது எல்லோரும் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் மீண்டும் கிருஷ்ணரோ சிறு பிள்ளையாகிவிட ராதை அவரை அவருடைய தாய் யசோதையிடம் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்து விட்டாராம். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? ராதை கிருஷ்ணன் ஒரே உயிர்தான், இரண்டு நபர்கள் அல்ல. எனவேதான் கிருஷ்ணரோ ராதையை காதலித்தாலும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.